உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது பூரிக்கு தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும். 3 வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, தேவையான கருவேப்பிலை, தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரு 5 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்து மாதிரி போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா உருளைக்கிழங்குன்றதுனால நம்ம பூண்டு தாராளமாக சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ தக்காளி பூண்டு வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல, பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். தக்காளி பாதி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க. அந்த பச்சை மிளகாய் காரம் தான். நம்ம வெறும் மஞ்சள் பொடி உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அந்த பச்சை மிளகாவும் வெந்துடும். நம்ம சாப்பிடும் போது சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கோ பூரிக்கோ சப்பாத்திக்கோ சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ சால்ட், உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டுக்கங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். மெல்லிசாக தோசை ஊற்றிட்டு அதுக்கு நடுவில் வச்சு சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சுட சுட மசாலா ரெடி. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. நான் இன்றைக்கி பூரிக்காக தான் இதை செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.